வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சிக் த பிக் வித் அஸ். பிஜிடிஆர்பியோட 10th புக் சீரீஸில் நம்ம வந்து டே 3ல் இருக்கோம். சரிங்களா? இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இரற்ற மொழிதல் லெசன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இரற்ற மொழிதல் யார் எழுதியிருக்காங்க? சந்தக்கவிமணி தமிழழகனார் தான் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? படிச்சிடலாம் அப்படியே வரிசையா. விண்ணோடும் முகிலோடும் உடுக்கலோடும் கதிரவனோடும் கடலோடும் தமிழ் இணைத்து பேசப்படுகிறது. இவற்றுக்குள்ள ஆற்றலும் விரிவும் ஆழமும் பயனும் தமிழுக்கு உண்டு என போற்றப்படுகிறது. தமிழ் கடலோடு ஒத்திரத்தலை இரற்ற மொழிவதன் மூலம் அறிக்கையில் அதன் பெருமை ஆளப்படுகிறது, விரிவுபடுகிறது. ஓகேங்களா? அதாவது தமிழை பத்தி கொஞ்சம் பெருமையா பேசி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஓகே, இதுதான் வந்து பாடல் என்ன கொடுத்துருக்காங்க? ஆழிக்கு இணை. ஆழினா என்ன? ஆழினா என்ன? கடல். ஓகே, ஆழிக்கு இணையா வந்து நம்ம வந்து எதை சொல்லியிருக்காங்க? தமிழ்ல சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன சொல்லியிருக்காங்கிறத உள்ள போய் படிச்சோம் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வந்துடும். என்ன? முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணை கடந்த சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்த தேன்தமிழ் ஈண்டு. எந்த பாடல்ல இருக்கு? தனிப்பாடல் திரட்டுல இந்த பாடல் இருக்கு. ஓகே, சொல்லும் பொருள் என்ன கொடுத்துருக்காங்க? தூய்ப்பதுனா தருவது, தருதல். மேவலால் அப்படின்னா பொருந்துதலால், பெறுதலால்னு அர்த்தம். சரிங்களா? இது அடிக்கடி வந்து உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிஸ்ல கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கங்க. இதுக்கான அர்த்தம் என்ன சொல்லிடலாமா? முத்தமிழ் தூய்ப்பதால்னா என்ன? தமிழ், இயல், இசை, நாடகம் என்ற 3 இதை கொண்டதா. அப்போ வந்து முத்தமிழ்னவை தமிழ்ல வந்து இயல், இசை, நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. முச்சங்கம் கண்டதால் முதல், இடை, கடை இதெல்லாமே யாருனால தொடங்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டேன். பாண்டிய மன்னர்களால் தொடங்கப்பட்டுச்சுன்னு சொல்லி முன்னாடி இருக்கிற வீடியோவிலே நான் வந்து சொல்லியிருப்பேன். சரிங்களா? அடுத்து மெத்த வணிகளமும் மேவலால் ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலனாக பெற்றது. ஐம்பெரும் காப்பியங்கள் என்னவா பெற்றிருக்கு? அணிகலன்களாக பெற்றிருக்கு. இது ரொம்ப முக்கியம். அப்போ ஐம்பெரும் காப்பியங்கள்னா என்னன்னு தெரியும். நம்ம சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவகசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இதெல்லாமே வந்து ஐம்பெரும் காப்பியங்கள். அந்த ஐம்பெரும் காப்பியங்களை யாரு வந்து அணிகலனா பெற்றிருக்காங்க? தமிழ் வந்து அணிகலனா பெற்றிருக்கு. சங்கப்பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது. லாஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? அணை கிடந்த சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்த தேன்தமிழ் ஈண்டு. சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது. தமிழ் யாரால் காக்கப்பட்டதாமா? சங்க புலவர்களால் காக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட் முடிச்சிருக்காங்க. சரி, இது வந்து தமிழ்ல வச்சு ஒரு பாடலா அமைஞ்சிருச்சு. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இரற்ற மொழிதல்னாவே என்னது? இரற்ற மொழிதல்னாலே ஒரு சொல் இரு பொருள்படுமாறு கூறப்படுவதுதான் இரற்ற மொழிதல். ஒரு சொல் இரு பொருள்படுமாறு கூறப்படுவது இரட்டுற மொழிதல். தமிழுக்கு முடிஞ்சாச்சு. அப்போ கடலுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தலாமா? கடலுக்கு வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கடல் முத்தினை தருகிறது. இவருங்க முத்தமிழ் துய்ப்பதால். அப்போ முத்தமிழ்ங்கிறது இங்க இயலிசை நாடகமா சொல்லிட்டாங்களா? அங்க என்ன சொல்லியிருக்காங்க? முத்தினை தருகிறது. முச்சங்கம் கண்டது. முச்சங்கம்னா முதல், இடை, கடைச்சங்கம் கண்டதா இங்க சொல்லியிருக்காங்க தமிழுக்கு. அதுவே இங்க என்ன சொல்றாங்க? வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம் ஆகிய 3 வகையான சங்குகளை தருகிறது. எது தருகிறது? கடல் தருது. 3 வகையான சங்குகள் எது தருகிறது? கடல் தருகிறது. நித்தம் அணை கிடந்த சங்கத்தவர் காக்க. மிகுதியான, இங்க பாருங்க, இதை விட்டுட்டு பாருங்க. மெத்த வணிகளமும் மேவலால். மெத்த வணிகலன் அப்படின்னா இங்க வந்து ஐம்பெரும் காப்பியங்களே அணிகலனாக பெற்றதுன்னு வந்திருக்கா. இங்க என்னன்னா மிகுதியான வணிக கப்பல்கள் செலுத்தும்படி இருக்கிறது. நித்தம் அணை கிடந்த சங்கத்தவர் காக்க. தனது அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. தனது அலையால் சங்கினை என்ன பண்ணுது? தடுத்து நிறுத்தி காக்குதான். சரிங்களா? அப்போ வந்து இதுதான் வந்து இரற்ற மொழிதல்னா இந்த மாதிரி தான் வந்து நமக்கு கொடுப்பாங்க. இதுல இருந்து என்னென்ன கொஸ்டின்லாம் சார் கேட்கலாம் அப்படின்னா, சொல்லும் பொருளும் கண்டிப்பா கேட்கலாம். என்ன கேட்கலாம்? சொல்லும் பொருளும். தூய்ப்பதுனா என்ன? தூய்ப்பதுனா கற்பது தருதல். மேவலானா பொருந்துதலால்.
பெறுதலால், இது ரெண்டுமே வந்து கண்டிப்பா கேட்கலாம். அதே மாதிரி முத்தமிழ்னா என்ன? முத்தமிழ் கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முத்தமிழ் முத்தமிழ் கொடுத்துட்டு கடலுக்கு என்ன என்ன வரும், தமிழுக்கு என்ன வரும்? அப்ப கடலுக்கு என்ன வரும்? முத்தமிழ்னா வந்து முத்தினை அமிழ்ந்து எடுத்தல். என்ன பண்ணுவோம்? முத்தினை அமிழ்ந்து எடுத்தல். அவ வந்து மேட்சிங் இப்படிதான் பண்ணணும். இங்க வந்து இயல் இசை நாடகம், இயல் இசை நாடகம், இந்த மாதிரியான கொஸ்டின் தான் உங்களுக்கு அதிகமாக வந்திருக்கு. அதனால இந்த மாதிரியே படிச்சுக்கோங்க. அடுத்து இதோட அடுத்த பாக்ஸ் பாருங்க. இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். இங்க இருந்தா கொஸ்டினே கேட்பாங்க. முத்தமிழ்னா இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழ், முத்தினை அமிழ்ந்தெடுத்தல். முச்சங்கம்னா முதல் இடை கடை ஆகிய முச்சங்கம். இங்க 3 வகையான சங்குகளை தருதல். மெத்த வணிகலன், மெத்த வணிகனா மெத்த பிளஸ் அணிகலன். இங்க வந்து 50 காப்பியங்களை குறிக்கிறது தமிழ்ல. அதுவே மிகுதியான வணிக கப்பல்கள் இங்க குறிக்குது. சங்கத்தவர் காக்க, சங்க பலகையிலிருந்து சங்க புலவர்கள் பாதுகாத்தமை, சங்க பலகையிலிருந்து சங்க புலவர்கள் பாதுகாத்தமை. நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல், நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல். இங்க பாருங்க, அடுத்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இரற்ற மொழிதல்னா என்ன? இதை கூட ஒரு பிரச்சனை கேட்கலாம். ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரற்ற மொழிதல் அணி எனப்படும். இதனை ஸ்லேடை அணி என்றும் அழைப்பர். செயல்களிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் ஸ்லேடைகள் பயன்படுத்தப்படுகிறது. செயலிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் ஸ்லேடைகள் பயன்படுத்தப்படுகிறது. முடிஞ்சிச்சு. நூல்வெளி, புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு 5ஆம் பகுதி கழக பதிப்பு என்னும் நூலிலிருந்து இப்பாடல் எழுத்தாளப்பட்டுள்ளது. புலவர் பலரின் பாடல்களான தொகுப்பு தான் என்ன சொல்றாங்க? தனிப்பாடல் திரட்டுன்னு சொல்றாங்க. அதுல ஒண்ணுதான் வந்து இது. சரிங்களா? அடுத்து இப்பாடலை பாடியவர் வந்து தமிழழகனார். இப்பாடலை பாடியவர் வந்து தமிழழகனார். அதுக்கப்புறம் சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழழகனாரின் இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம். இதுவும் ஒரு டைம் கொஸ்டினாக கேட்கலாம். இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் 12 சிற்றிலக்கிய நூல்களையும் படைத்துள்ளார். இதுவரையும் இந்த பாடம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஒவ்வொரு டேவும் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு லெசன்ஸாக வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். வித்தின் 30 டேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து எல்லா 10th புக் இருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும். சரிங்களா? தேங்க்யூ.